இப்போ குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம்னு நம்ம பார்க்கலாம். அது எந்தெந்த இடத்துல இருந்தால் அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குன்னு பார்க்கலாம். கடக வீடு, விருச்சிக வீடு, தனுசு வீடு, மீன வீடு, மேச வீடு இங்கெல்லாம் இருந்தால் அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அது அந்த திசையோ புத்தியோ காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அந்த 16 வருடம் குரு திசை வந்துச்சுன்னா குரு மெதுவாக கொடுப்பார். ஆனால் கேது 7 வருஷம் திசை, அந்த 7 வருஷத்தில் உங்களை கோடீஸ்வரராக ஆக்கிட்டு போயிடுவார். அதனால் அந்த குரு கேது அந்த திசாபுத்தி வருங்காலம் நீங்கள் ஒரு கோயில் காரியங்களுக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி செய்கிறது, ஒரு அனாதை ஆசிரமம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சு நல்லபடியாக உங்கள் கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தர்மம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை கோடீஸ்வரனாக உயர்த்தும். இதனால் உங்கள் ஜாதகத்திலையும் இந்த யோகம் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு தர்ம காரியங்கள் செஞ்சு நீங்களும் ஒரு கோடீஸ்வரனாக மாறுங்கள். நன்றி.